வெல்கம் பேக். ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஜூன். நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ பார்க்க போகிறோங்க. வீடியோ கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். செமையாக இருக்கும் வீடியோ, என்ஜாய் பண்ணுங்கள். கைஸ், இப்போ நம்ம ஃபைனலாக மரைன் வேர்ல்டுக்கு ரீச் ஆகிட்டோம். கரெக்டாக இது எங்கே இருக்குதுன்னா, த்ரிஷூர் டிஸ்ட்ரிக்ட் குருவாயூர் பக்கத்தில் சவக்காடுன்னு பீச் இருக்குது. அது பக்கத்துலேயே இருக்குது. இதுக்கு வர்றதுக்கு நம்ம வழி வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை பார்த்துட்டு வந்துருங்க. நாங்கள் இன்றைக்கி வந்த அன்றைக்கி செம்ம க்ரௌடுங்க. நாங்கள் சண்டே வந்திருந்தோம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 3 o'clock ஆகுது. நாங்கள் டிக்கெட் எடுக்க உள்ளே போகிறதுக்கே நம்ம வந்து ஒரு 30 minutes வந்து வெயிட் பண்ண ஆயிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே சில்ட்ரன்ஸுக்கான ஒரு சின்ன பார்க்கு. ஆக்சுவலாக இது போகிறக்கு வந்து ஒரு தனியான காசு. இது வந்து 220 அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு சார்ஜஸ் பண்ணுறாங்க. ரைட் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16D சினிமா இருக்குது. இது வந்து சூப்பராக இருக்கும். பட் இது நம்ம போகலை, நம்ம இப்போ டிக்கெட் எடுக்க போய்கிட்டுருக்கோம். கைஸ், இந்த இப்போ ரைட் சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து பேட்ஸ் ஃபீடிங் பண்ணுற இடம். அப்புறம் ஃபோட்டோகிராஃபி இதெல்லாம் எடுக்கலாம். நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு டேரெக்டாக இங்கே தான் போக போகிறோம் ஃபஸ்ட்டு. ஏன்னா டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குது பாருங்கள். இது வந்து உள்ளே போகிறக்கான கூட்டம் ரொம்ப க்ரௌடாக இருக்குது. ஒரு 1 hourல இவங்க கிளியர் ஆகிடுவாங்க. நம்ம அது வரையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகிறோம். கைஸ், நம்ம இப்போ வந்து டிக்கெட் கவுண்டர் வந்து ரீச் ஆகிட்டோம். இது வந்து பெரியவங்களுக்கு வந்து 350 சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸ் வந்து 250 சார்ஜ் பண்ணுறாங்க. அபோவ் 5 years வந்து ரொம்ப அதிகமான ப்ரைஸாக இருக்கா இல்லையான்னு தெரியல, பார்ப்போம். அந்தளவுக்கு ஒர்த்தா எல்லாம் உள்ளே போய் பார்க்கலாம். ஆக்சுவலாக இவ்வளோ க்ரௌடு வந்திருக்கு, கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இது என்னோடய சாய்ஸ் இல்லை, என் ஒய்ஃபோட சாய்ஸ் தான். கூப்பிட்டு போங்க சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணதால் கண்டிப்பாக வந்திருக்கேன். கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து பேட் ஃபோட்டோகிராஃபி எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டான சார்ஜ், ஒரு 40 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. வாங்க உள்ளே போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு இது சொல்ல மறந்துட்டேன், இங்கே வந்து டெபிட் கார்டு, அதுக்கப்புறம் ஃபோன்பே எல்லாமே ஒர்க் ஆகுது. நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் டிக்கெட் எடுக்கும்போது. கைஸ், இப்போ நான் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் ஃபீடிங். இது வந்து அரபைமா ஃபிஷ் அப்படி சொல்கிறாங்க. இது வந்து அமேசானில் இருக்கிறது ஃபிஷ்ஷுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஃபுட்டு போட சாப்பிட்டுட்டே இருக்குது, அந்தளவுக்கு பசியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் 40 ரூபாய்க்கு செம்ம ஒர்த்துங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். பேட்ஸ் வந்து எல்லாருக்குமே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்குங்க. அதே மாதிரி ஃபோட்டோகிராஃபி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் எடுக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கைஸ், நம்ம இப்போ வந்து அக்வேரியம் உள்ளே போகிறோம். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி பெரிய அக்வேரியம் வந்து இப்போ தான் நான் விசிட் பண்ணுறேன். சென்னையில் வந்து ஒரு அக்வேரியம் இதை மாதிரி பெருசாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதை விட இது பெருசுன்னு சொல்கிறாங்க, பார்க்கலாம். வாவ், செம்ம என்ட்ரிங்க. ஃபஸ்ட்டு செக்ஷனே செம்மையாக இருக்குது. இதுதான் ஃபஸ்ட்டு செக்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்பா இருக்குது. இது வந்து வெளியில் வந்து 100 to 200 சார்ஜ் பண்ணுவாங்க. இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ரீ தான். ஃபுல்லாமே இந்த செக்ஷன் ஃபுல்லாமே ஃபிஷ்பா கவர் ஆகுது. இந்த மாதிரி வந்து ஒரு 6-7 செக்ஷன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னாலே ஒரு 20 to 30 வந்து ஃபிஷ் வச்சுருக்காங்க. பாருங்கள் ஃபிஷ்பா பண்ணுறத.
நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 20-30 தொட்டி இங்கே இருக்குதுங்க. எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ்ஸு. எல்லா தொட்டியுமே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு செக்ஷன்லேயே எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு உள்ளே வந்ததுக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், செம்மையாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செக்ஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க அப்படியே வந்து செகண்ட் செக்ஷன் போகலாம். கைஸ் அப்படி வாங்க செகண்ட் இதுக்கு போய் பார்க்கலாம். செகண்ட் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. ஐஸில் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டிங்ரே இருக்குது. துவச மீன் சொல்லுவாங்க நம்ம ஏரியாவில், அந்த மீன். செக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபுல்லாக ஃபோட்டோகிராஃபிக் தாங்க. ஃபேமிலியாக வந்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இப்போ நம்ம கடைசியில் போய் கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த செக்ஷன் அவ்வளோ சூப்பராக சொல்ல முடியாது, பட் வந்து ஃபோட்டோகிராஃபிக்காக சூப்பராக இருக்குது. வாங்க தேர்ட் செக்ஷன் போகலாம். ரொம்ப சூப்பரான டிசைனாக இருக்குது. க்ளோன் ஃபிஷ். இது சிங்க இறால் மாதிரி தெரியுது. வேறு லைட்டிங் போட்டிருக்காங்க. ஸ்டார் ஃபிஷ். காய்ச்சி இப்போ வந்து ரெயின் ஃபாரஸ்ட் செட்டப் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் வேறு லெவலுங்க. உண்மையிலே சொல்லப்போனால் செம்மையாக இருக்குங்க. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏரியாவுக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது, அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. காய்ஸ் நம்ம இப்போ வந்து ஃபோர்த்து செக்ஷன் வந்தாச்சு. ஃபோர்த் செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே வந்து ஃபைட்டர் ஃபிஷ் கொடுத்துருக்காங்க. மரண மாசு டிசைனுங்க, செம்மையாக இருக்குது. இந்த செக்ஷன் ஃபுல்லாமே பீட்டா ஃபிஷ்ஷு அப்புறம் க்ளோன் ஃபிஷ் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குங்க இந்த செக்ஷன். மாதிரி ஃபிஷ்ஷெல்லாம் நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். இது ஃப்ராக் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. ஈஸ்டர்ன் ஃப்ராக் ஃபிஷ். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரேரான ஸ்பீசிஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு இருக்குது. என்ன கலர் மீன்னே தெரியல. இது ஸ்டோன் மீன். இந்த செக்ஷனோட என்ட்ரி வந்து கொஞ்சம் டேஞ்சரஸாக இருந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பிரானா மீன்ஸ். ரொம்ப டேஞ்சரஸான ஃபிஷ்ஷு.
நம்ம எதிர்பார்த்ததை விட இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. 350க்கு செம ஒர்த்தான பிளேஸ் தான். ஆக்சுவலாக வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போயிட்டுருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு பிளேஸுமே நான் காமிச்சிருக்கேன். ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் கவர் பண்ணியிருக்கோம். அதனால் கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். பட் ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசி வரையும் கண்டிப்பாக பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், வேறு லெவலுங்க. ஒவ்வொரு ஃபிஷஸுமே ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்மளுக்கு கொடுக்குது. பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் வந்தீங்கன்னா சண்டே வராதீங்க. சண்டே வந்து செம க்ரௌடாக இருக்கும். வீக் டேஸுக்கு இந்த பிளேஸுக்கு வந்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து எல்லா மீனுமே பொறுமையாக உட்காந்து பார்க்கலாம். ஒரு 3 to 4 ஹவர்ஸ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணோன்னு வச்சுருங்களா. எல்லா மீனுமே பொறுமையாக பார்த்து அதில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு செம என்ஜாய்மெண்ட் பண்ணலாம். நாங்கள் இந்த வீடியோ எடுத்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு 2 டைம்ஸ் வந்துட்டு போயாச்சு. அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஒருக்கா ஃபேமிலியோடு ஒருக்கா தனியாக. ஸ்டிங்ரே பாருங்கள் எவ்வளோ க்ளோஸாக இருக்குது பாருங்கள். சரியான வியூங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோ வந்து நான் வந்து தண்ணிக்குள்ளே வச்சு ஒரு ஷாட் எடுத்தேன். என்னோடய கேமரா வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு லாஸ்ட் டைம் வரும்போது. அதனால் வந்து அந்த வீடியோவை அட்டாச் பண்ண முடியல. சூப்பராக இருந்துச்சுங்க. செம வியூவாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்தாச்சுங்க. ஆனால் எல்லா இதுவுமே வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே பாராட்டே ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு இதுவும் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து புதுவிதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. முக்கியமாக கடைசி செக்ஷன் பார்க்க போகிறோம். ரொம்ப வெயிட் பண்ணது இதுதான், அண்டர் வாட்டர் டனல். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டனல் பார்க்குறேங்க. செம வேறு லெவல். ஃபஸ்ட் டைம் இங்கே வரும்போது எங்களால் அவ்வளோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து ரொம்ப க்ரௌடு. செகண்ட் டைம் வரும்போது ரொம்ப ஃப்ரீயாக எடுத்தோம். ஒரு 1/2 hour இதிலே நாங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். எல்லா செக்ஷனும் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ வெளியே போக போகிறோம். வெளியே போயிட்டு அந்த நம்ம ஃபோட்டோ எடுத்தோம், அதை வந்து வாங்க போகிறோம். அப்படியே வாங்கிட்டு வந்து இப்போ ஃபிஷ் ஃபீடிங் பண்ண போகிறோம் கடைசியாக.
கைஸ் நம்மளுக்கு ஒரு 200 மீட்டர்ஸில் வந்து பீச் இருக்குது. அதையும் பார்த்துட்டு போயிடலாம் வாங்க. போகிற போக்கில் அதையும் பார்த்துட்டு போயிடலாம். ஃபைனலாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.